செப்டம்பர் 7. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தயவான செய்கைகள். இன்றைய வேத வாசிப்பு ரூத்தின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 12 வரை. பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடே கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். குறிப்பு வசனம்: உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக. ரூத் 2:20. கருச்சிதைவு ஏற்பட்ட சில மாதங்களுக்கு பிறகு வலேரி தனது கராஜில் இருந்த ஒரு சில பொருட்களை விற்பனை செய்ய முடிவு செய்தாள். சில மைல்களுக்கு அப்பாலிருந்த ஜெரால்ட் என்னும் கைவினையாளர் ஒருவர் அவள் விற்ற குழந்தை தொட்டிலை ஆர்வத்துடன் வாங்கினார். அதை வாங்கும் போது வலேரி மற்றும் அவரது மனைவியின் உரையாடல்கள் வாயிலாக வலேரியின் பெரும் இழப்பை குறித்து அறிந்து கொண்டார். வீட்டிற்கு செல்லும் வழியில் அவளது நிலைமையை கேள்விப்பட்ட ஜெரால்ட் தொட்டிலை பயன்படுத்தி வலேரிக்கு ஒரு நினைவு சின்னத்தை உருவாக்க முடிவு செய்தார். ஒரு வாரம் கழித்து அவர் கண்ணீருடன் ஒரு அழகான பெஞ்சை அவளுக்கு பரிசளித்தார். இங்கே நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள், அதற்கான ஆதாரம் இங்கே இருக்கிறது என்று வலேரி பெருமிதப்பட்டாள். வலேரியைப் போலவே ரூத்தும் நகோமியும் பெரும் இழப்பை தங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்க நேர்ந்தது. நகோமியின் கணவரும் அவருடைய 2 குமாரர்களும் நகோமியின் கணவரும் அவளுடைய 2 குமாரர்களும் மரித்து போய்விட்டனர். தற்பொழுது அவளும் அவளுடைய மருமகளான ரூத்தும் ஆதரவற்று நிர்கதியாய் நிற்கின்றனர். அங்கேதான் போவாஸ் வருகிறார். போவாஸின் வயலில் சிந்தியிருக்கும் கதிர்களை பொறுக்குவதற்கு போன ரூத்தை குறித்து போவாஸ் கேள்விப்படுகிறார். அவள் யார் என்று அறிந்த பின்பு அவளுக்கு தயை பாராட்டுகிறார். எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்று ரூத் ஆச்சரியத்துடன் கேட்கிறாள். அதற்கு போவாஸ், உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது என்று பதிலளிக்கிறான். போவாஸ் ரூத்தை மணந்து கொண்டு நகோமியின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறான். அவர்களுடைய அந்த திருமணத்தின் மூலம் முற்பிதாவான தாவீது மற்றும் இயேசு கிறிஸ்து அவர்களின் வம்சாவளியில் தோன்றுகின்றனர். ஜெரால்டையும் போவாஸையும் தேவன் பயன்படுத்தி மற்றவர்களின் கண்ணீரை துடைப்பார் என்றால், வேதனையில் உள்ளவர்களின் கண்ணீரை துடைக்க
நம்மூலமாகவும் அவர் கிரியை செய்ய முடியும். நீங்கள் தயை பெற்றவர்களாகவோ அல்லது மற்றவர்களுக்கு தயை பாராட்டினவர்களாகவோ எப்போது செயல்பட்டிருக்கிறீர்கள்? அதன் விளைவு என்ன? அன்பான தேவனே, உம்முடைய குமாரனை அனுப்பி என்னை மீட்டெடுத்து எல்லா தயையிலும் மேன்மையான தயையை எனக்கு பாராட்டியமைக்காய் உமக்கு நன்றி.